சனாதன தர்மம் அலர்ஜிக் வேர்டுன்னு யாரும் பாக்குற மாதிரி போன வருஷம் எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் அதாவது நரேட்டிவ் செட்டப் பண்றது. தமிழ் தேசியம்னு பேசுறதே சட்ட விரோதம். என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஆமா, இது எப்படி நம்ம இந்திய நாட்டுல எப்படி தமிழ் தேசியம்னு சொல்லுவீங்க, தனியா தேசியம்னு? சார் நான் வந்து நாட்டை பிரிக்கிறதெல்லாம் பத்தி பேசல சார். தமிழ் தேசியம் அப்படின்னா நம்ம ஊர்ல பகுத்தறிவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணாலே பெரியாரிஸ்ட் போல. அறிவுனாலே பகுத்தறிவு தான், அது பகுத்தறிவுன்னு ஒண்ணு தனியா. இங்க நேத்திக்கு செத்த 60 பேர் என்ன ஆனான்னு தெரியல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சு நம்ம நாட்டுல. என்ன குரல் கொடுக்குறீங்க? அம்பேத்கரை நீ தெய்வமா மதிக்கிறேன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியம் தெய்வமா மதிக்கணுமா இல்லையா? ஆரியன் தியரி இஸ் ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் சொன்னாரா இல்லையா? ஸ்ரீமதி ராமானுஜானவா நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் எல்லா இடத்துலையும். நீங்களும் சொல்லணும்னு நான் சொல்லுவேனா? நீங்க சொல்லாதன்னு சொன்னா ஏந்து போடுவேன். வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு தொடர்ந்து 2வது முறையா ரங்கராஜ நரசிம்மன் சார் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணி என்ன, எதற்காக தன்னோட வேலையை விட்டுட்டு இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு, அவருடைய வேலையே இதெல்லாம் வந்து மாத்திக்கிட்டாரு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அண்ட் எங்க போய் வந்து இது முடியணும்னு நினைக்கிறேன்றத இதுக்கு முன்னாடி இருக்க காணொலியில் நாங்கள் பேசியிருப்போம். மிஸ் பண்ணியிருந்தா அதை போய் பாருங்க. இப்போ நான் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரிக்கா எனக்கு இருக்கிற டவுட்ஸ் இல்லை எனக்கு அவர்கிட்ட வந்து பார்த்தா கேட்கணும்னு தோன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போறேன். வெல்கம் பேக் சார். ஸ்ரீமதி ராமானுஜானவா. நீங்க போன வாட்டி பேசிட்டு இருக்கப்போ வந்து உங்களுடைய நியாயம், நீங்க எதை வந்து சரின்னு நினைக்கிறீங்க, எதாவது திருத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ஒரு ஜென்ரிக்கா எனக்கு வந்து பேசுறப்போ இல்ல நாங்க வெளியில இருந்து பாக்குறப்போ எனக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கேட்கிறோம் சார். நீங்க சொன்னதுல வந்து எதுவுமே வந்து இல்ல சார் இது வந்து உங்களுக்கு நியாயமா படுது எனக்கு நியாயமா படல அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லவே இல்லை. அது வந்து நம்ம ஊர்ல ஒரு புராதன சின்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை எப்படி அப்ரோச் பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஜென்ரலா இருக்கிற ஒரு சிட்டிசனா அது எந்த நம்பிக்கையை சார்ந்ததா வேணா இருக்கலாம். அது நம்ம ஊர்ல அது ஒரு அழகு, அதுக்கு ஒரு புராதனம் இருக்கு, அது நம்மளோட சொத்து அப்படின்னா அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்கு தாண்டிய விஷயமா இருந்தாலும் நம்மளாம் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம லேண்டோட சொத்து. இது சட்டம். இது ஒரு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இது நம்மளுடைய கடமை. என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு புராதன கோயிலா இருக்கலாம், இல்ல ஒரு சர்ச்சா இருக்கலாம், இல்ல மசூதியா இருக்கலாம், இல்ல மதத்துக்கே சம்பந்தமே இல்லாத ஒரு அழகான ஆர்கிடெக்சரா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு மானுமெண்டா கூட இருக்கலாம். அதை வந்து காப்பாற்றணும். அதை யாரா திருடி எடுத்துட்டு போறான் இல்ல சிதிலமடையுது, அதை வந்து சரியா பாதுகாக்கல பராமரிக்கலாம் வந்து வர கோவமா எனக்கு அதை வந்து ஒத்துக்கிறேன் சார். நீங்க நிறைய சனாதன தர்மம் சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ அதை நீங்கள் விளக்கி சொல்கிறப்போ இது உங்களோட நியாயம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த வேர்டு வந்து நம்ம ஊரில் ஒரு பெரிய அலர்ஜிக் வேர்டாக வந்து மாறி இருக்கு, இல்லை வந்து அப்படி தான் வந்து பார்க்குறோம் சார். ஸோ அந்த சனாதன தர்மம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இல்லை ஜென்ரா அது வந்து நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு வந்து கடத்துவீங்க? அதை வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க இல்லை அதை பார்த்து ஏன் வந்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தையாக அது இருக்குது சார்? நான் வந்து அப்படி நினைக்கல. இந்த நாட்டில் தமிழ்நாட்டிலேயே சொல்றேனே சனாதன தர்மம் அலர்ஜிக் வேர்டுன்னு யாரும் பாக்குற மாதிரி எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் நரேட்டிவ் செட்டப் பண்றது. சரி, மீடியால மட்டும் தான் அது நடக்கிறதே தவிர நிஜ வாழ்க்கையில நடக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க சொல்றத நான் நியாயம் ஏத்துப்பேன். ஆனா நான் வெளியில போயிட்டு நான் வந்து சனாதன தர்மத்தை வந்து காப்பேன், நான் சனாதன யாரும் அடிச்சிருவாங்களா? இல்ல சார், எதிரான இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அந்த உங்களை அடிச்சிருவாங்களா நான் கேக்குறேன். தெரியல சார். இப்பதான் யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே. சண்டை போட வருவோம். இப்ப நான் இப்படிதான் போறேன், எங்க போனாலும் என்ன பார்த்தா நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ரங்கராஜன் சனாதனின்ற சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது இல்லையா? எழுதி இருக்கு, மூச்சில எழுதி வச்சிருக்கு இல்லையா? அப்ப என்ன யாராவது சண்டை போடுறாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி சொல்ல மனசுல ஒரு வெறுப்பு வச்சுக்கிறாங்க, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இருந்தாலுமே அது மனசுக்குள்ள கூட இல்லன்னு நான் சொல்றேன். இப்ப நானே ஒரு ஜட்ஜ் பண்ணி தானே வச்சிருந்தேன் அவங்கள. அவருக்கு வந்து பிடிக்காது, நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, கோவப்படுவாருப்பா, நம்ம எதுக்கு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. சனாதனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது என்னுடைய அக்ரெசிவ் நேச்சரை நீங்க பார்த்ததுனால, என்னுடைய வீடியோஸை பார்த்ததுனால நீங்க உங்களுக்கு எனக்கு முன்னாடி தெரியும் சார். பர்சனலா நான் சொல்ல சார், அவங்க சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க, நம்ம வந்து அதுக்கு எதிரானவங்க அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கே வந்து சனாதன தர்மம்னா வந்து நம்மளுக்கு எதிரானது போல அப்படிங்கிற பார்வை இருக்கு. That is your fault, not my fault. அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். அதனால அப்படி இருக்கும்போது அதான் சொல்றேன், அப்படி இருந்தாலும் நான் பேசலையா? பேசதானே பேசுறோம். அது ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும், ஒரு தடை இருந்தது. இந்த தடை பேர்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைல்ல, ஃப்ரீயா தானே பேசுறோம். ஏதாவது மனசுக்குள்ள வச்சுன்னு பேசுறோமா? நான் பேசல, நீங்களும் பேசலன்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. நானு முன்னாடி எல்லாம் விவாதத்துல போயிருந்தேன், டிவி விவாதத்துல ஒரு 5 வருஷம் சாயங்காலம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் போட நிறுத்திட்டேன். லைவ் சேனல்ஸ்ல நியூஸ் சேனல்ஸ்ல நான் போட நிறுத்திட்டேன். ஏன்னாக்க அதுல வந்து நமக்கு பேசுறதுக்கே நேரம் இருக்காது. 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளுக்கு 5 பேர் 20 நிமிஷம். அது இடைவேளைக்கு 10 நிமிஷம் போயிடும், 5 நிமிஷம் தான் பேச முடியும். யாராவது பேசினா ரீபட் பண்ண முடியாது, இப்படியே கிடக்கும். ஆனா அந்த பேசும்போது நாத்திகர்கள் கூட இருக்காங்க இல்லையா, இந்த கேப் கிடையாது, சிறு இடைவேளை இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆஃப் த கேமரா பேசும்போது ஐயா அப்படிலாம் நான் நினைக்கல, இது பேச வேண்டிய நிர்பந்தம், அதனால நான் பேசுறேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க.
அது அவர்கள் கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கும் வெளியில வந்து பேசுறதுக்கும் சில பேர் காலில் விழுந்து சேவிச்சு, நான் அப்படிலாம் யாரும் எதிர்பார்த்து கிடையாது, அவர்களாகவே அவர்கள் காலில் வந்து கேட்டு பேசி சேவிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நரேட்டிவ் செட் ஃபார் தி மீடியா, அவ்வளவுதானே ஒழிய அப்படி இருந்ததுன்னா பழனி கோயிலுக்கு போய் பாருங்க எவ்வளோ கும்பல், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பாருங்க எவ்வளோ கும்பல், ஸ்ரீரங்கநாதசாமி கோயிலுக்கு போய் பாருங்க எவ்வளோ கும்பல், திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு போய் பாருங்க எவ்வளோ கும்பல், அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போய் எவ்வளோ கும்பல். சார் நம்ம ஆளுங்களாம் பக்தியும் வச்சுப்பாங்க, பட் பகுத்தறிவும் வச்சுப்பாங்க சார், ரெண்டுமே. அதனால தான் பக்தி தான் பகுத்தறிவு. ஆக்சுவலா அதுலயே ஒரு தவறு இருக்கு. பகுத்தறிவுன்னா நாத்திகவாதம்னு யாரு? நான் அப்படி நினைக்கல, நான் அப்படி நம்பல. ஆனா அதான் நரேட்டிவ். பகுத்தறிவாதிகள்னு யார சொல்றாங்க? ஊர்ல பகுத்தறிவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணாலே பெரியாரிஸ்ட் போல அப்படின்னு நினைச்சுக்காங்க. பட் பகுத்தறிவுன்ற வார்த்தை எப்போதுல இருந்தா இருக்கு, ஏன்னா அது பகுத்தறிவு. சோ நான் அப்படிதான் பாக்குறேன். அறிவுனாலே பகுத்தறிவு தான். அது பகுத்தறிவுன்னு ஒண்ணு தனியா, அறிவுனாலே பகுத்து அறியறதுக்கு தானே அறிவுனே பேரு, சரியா? அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கவனிக்க, நீங்க சொல்றா போல அந்த நரேட்டிவ் எல்லாம் மீடியாவோட நிக்கிறதே ஒழிய பழக்கத்துல கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு என்ன இருக்குன்னா, இப்ப வந்து ஒரு டவுன் ட்ராடன் பீப்புளா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சமநிலையை வந்து தவறி வந்து நடத்தப்பட்டவங்க நம்மளோட சொசைட்டில யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து விளிம்பு நிலையில இருக்காங்களோ அந்த மக்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை அப்படிங்கறத, சனாதானம் அப்படிங்கிற வார்த்தைன்றத இதுவே ஒரு அந்த மக்களே நம்புறாங்கல்ல சார், இதுவே ஒரு நரேட்டிவ். ஏன்னா விளிம்பு நிலைன்றது நீங்க பொருளாதார அடிப்படையில சொல்றீங்க இல்லையா? பொருளாதாரம் மட்டும் இல்லாம சமூக அடிப்படையில, சமூகத்துல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பொருளாதாரத்துல மட்டும்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு காஸ்ட் டிவைட் இருக்கு. எங்க இருக்குங்க? இது வரைக்கும் நான் உங்க காஸ்ட் என்ன கேட்டேனா? சரி, இல்ல என்ன காஸ்ட், என்னோட காஸ்ட் கேட்கணும்னு அவசியம் இல்ல, என்ன பார்த்தாலே எழுதி வச்சிருக்கேன். அப்படி இல்ல சார், அப்படி நம்ம வாழவே முடியாது. என்ன காஸ்ட் அப்படி கேட்டு எல்லாம் பழகிட்டு, அதுவும் இந்த மாதிரி சென்னை சிட்டில வந்து வாழ்றதுக்கு, சென்னை சிட்டிலன்னு இல்ல, இந்த பாரத தேசத்துல எங்கேயுமே கேட்கறது கிடையாது. ஒத்துருமே என்னையும் கேட்டு கிடையாது, நானும் யாரையும் கேட்டதும் கிடையாது. அதெல்லாம் இதுதான் சொல்றேன், பொய்யான நரேட்டிவ் செட்டப் பை பொலிட்டிஷியன்ஸ். டிராவிடியன் பாலிடிக்ஸ், அப்புறம் வந்து இப்போ தீக்காக்காரங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தலித்தியம் பேசுறவங்க, இவங்க எல்லாருக்குமே சனாதன வார்த்தை அரசியல் வாழ்க்கையை வாழறதுக்காக எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு அதை கத்துறாங்களே ஒழிய நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது பொய். சில பேரை மூளை செலவை செய்வதற்காக மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் தைரியமா நான் திண்ணமா சொல்றேன். நான் என்னுடைய பழகின எத்தனை பேரே கேளுங்க. நான் இண்டஸ்ட்ரியில தான் இருந்திருக்கேன். நானும் வந்து லௌகீகத்தில் இல்லாமல்லாம் இல்லை, நான் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன், லைஃப்ல இருந்திருக்கேன். என் கூட எனக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. நீங்க அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல யாராவது ஒருத்தர் ரங்கராஜன் என்னுடைய ஜாதி என்னன்னு என்னைக்காவது கேட்டான், என் ஜாதியை பேஸ் பண்ணி அவன் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க பாக்குறேன். அனைவரும் சமம் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? அது அந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல அப்படித்தான். இன்னொன்னு சொல்றேன், பொருளாதார விளிம்புக்கு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன், அது கீழே இருக்கிற கிளாஸ்ல வந்து வெறுமை பிராமணர் அல்லாதவர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றதும் பொய். எல்லாருமே இருக்காங்க, அதுவும் பொய், பெருத்த பொய். அதுவும் பிராமணர்களும் பல பேர் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க. எல்லா சமூகத்திலயும் வந்து பணம் படைத்தவர்களும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, எல்லா சமூகத்திலும் இருக்காங்க. அப்போ நரேட்டிவ் தான் நீங்களே சொல்றீங்களா? இப்போ நரேட்டிவ்ன்றது சார் அப்படி, ஆனா ஒரு முத்திரை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் சார் நம்புறாங்க. நீங்க சொல்லுங்களேன், எத்தனை ஹோட்டல்ல எத்தனை பேர் போய் சாப்பிடுறாங்க? எல்லாருமே சாப்பிடுறாங்க. அங்க சாப்பிடும் போது நான் முன்னாடி உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா? இல்ல நீ எனக்கு சர்வ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க? நிறைய மாறி இருக்கு சார். என்னைக்குமே இல்லைங்க. நீங்க உங்களுக்கு 35 வயசுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த 35 வருஷத்துல நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல என்னைக்காவது ஒரே ஒரு இன்சிடென்ட் நீங்க கண்ணுல பாத்துருப்பீங்களா? மேபி ஐம் பிரிவிலேஜ். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையிலன்றனால பார்த்தது. இதை பாக்குற எத்தனை பேரை கேட்கறேன் நான், எத்தனை வேணா பேரை கேட்கறேன். யாராவது ஒரே ஒரு ஹோட்டல்ல எங்கேயாவது பார்த்துருப்பாங்களா? ஃபிளாட் சிஸ்டம்ல வாழறோம், சென்னை மாநகரம் போல இருக்கிற ஃபிளாட் சிஸ்டம் வாங்குறோம். அங்க என்ன ஒரே ஒரு பிராமணர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்ல வைசியர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, இல்ல சூத்திரர்கள் மட்டும்தான் இருக்காங்களா? சார் ஆனா இந்த கேள்வி கேட்டீங்கன்னா I have a different answer to tell you சார். சென்னையில அப்படி மாறிடுச்சு சார் ஃபுல்லா. சென்னைன்னு மட்டும் இல்லைங்க, எங்க ஃபிளாட் சிஸ்டம் இருக்கோ அங்க எல்லாமே அப்படிதான். அங்க வாட்டர் டேங்க் எத்தனை பெரிய வாட்டர் டேங்க்? ஒரே ஒரு வாட்டர் டேங்க் தானே. அப்ப தண்ணியில ஏதாவது பிரச்சனை இருக்கா? சார் நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் சார். எங்க இருக்கு? ஒரு கம்யூனிட்டி மட்டுமே இருக்க மாதிரி டிசைன் பண்ணி அது வெளியில சொல்ல மாட்டாங்க, பட் அதை வந்து ஒரு இன்ஜினியரிங் பண்ணி மாத்திட்டாங்க சார். அப்படி என்ன மாத்தி? நான் பிராமணர்கள் மட்டும் சொல்ல, இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க மட்டுமே வந்து அங்க குடிவர மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இது சனாதனம் கிடையாது சார். நான் சனாதனத்தை முடிச்சு போடல சார்.
அது இங்கதான் மாறி போயிடுறோம் நம்ம. வாழ்க்கையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சனாதன தர்மத்து மேல திணிச்சு அதை வசவு பாடுறதுனால என்ன லாபம்னு நான் கேட்கறேன். இப்போ ரங்கராஜன் சார் வந்து இப்படி பார்க்கல, அவர் வந்து ரேஷனலிஸ்டா இருக்காரு, அவரோட நம்பிக்கை அவர் சார்ந்தது, அவர் சொல்ற பதில்கள் மூலியமா அப்படின்னு அவர் வச்சுக்கிறேன். பட் இப்போ எல்லா சமூகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பேசுறவங்களும் இருப்பாங்க, பட் தவறான கருத்துக்களை வந்து பரப்புறவங்களும் இருப்பாங்க இல்லையா? சோ வந்து இப்போ பிராமணர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? இப்போ சனாதனம்னா நான் என்ன சொல்றேன், பிராமணர்கள் நான் ஜாதியே பார்க்கல, நான் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்றேன். நீங்க சொன்ன தமிழ் தேசியமா இருக்கட்டும், திராவிட தேசியமா இருக்கட்டும், தலித்தியமா இருக்கட்டும், என்ன ஐயமா போட்டுங்கோ, எந்த ஈயம் பூசறதா வச்சுங்கோ, எந்த ஈயம் பூசறவனாவது ஏதாவது ஒரு இடத்துல தான் அதை போல அனுபவித்தான் என்று சொல்லுங்க பாருங்க. நான் அந்த இடத்துல அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோமே. இது ஏன் இந்த ஒரு எக்ஸசைஸ் யாரும் பண்றதுக்கு தயங்குறாங்க? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. திருமாவளவன் தலித்துக்கு நான் குரல் கொடுக்குறேன்னு கத்துறாரா இல்லையா? அவர் வாழ்க்கையில அவர் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா பட்டதை அவர் சொல்ல மாட்டார். பிளாஸ்டிக் சேர்ல அவர் தான் உட்கார்ந்தார். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு முதுகு வலியில அதனால நான் இதுல உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டார். சொன்னாரா இல்லையா? அவருக்கு நடந்ததே அவர் வெளியில சொல்ல மாட்டேங்கிறார். அடுத்தவனுக்கு பிரச்சனை நீ ஏன் சொல்ற? நீ இது ஏன்னாக்கா ஊர் அதோ பாரு திருடன்னு சொல்ற கடை திருட, இவன் அதான் ஓடுறான் பார் திருடன்னு சொல்றான். இவனை வந்து மற்றவர்களை முட்டாளாகிதான் அரசியல். வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க, இவர்களே பண்றது. இந்த தமிழ் தேசியம்னு சொல்றவங்க நாங்கள் தமிழர்கள், மற்றவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றது இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் பிழைப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு பாரிசாலன்ட்ட நீங்க அதை கேளுங்க. சரி என்ன அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு, தமிழர்களிடமிருந்து திருடி கொண்டு ஆரியர்கள் வெளியிலேருந்து வந்து அவர் வந்து இந்த மந்திரங்கள் எல்லாம் எடுத்து தனதாக்கி கொண்டார்கள்னு சொல்றாங்கல்ல. சொல்றாரா இல்லையா? கரெக்ட் பண்ணுங்க if I am wrong. சொல்றாரா இல்லையா? சொல்றது என்ன? பெரும்பான்மையா வந்து அவருடைய கருத்துக்கள் அப்படிதான் இருக்கு. இதுக்கு எங்க ஆதாரம்? அப்ப தமிழர்கள்ட்ட இருந்து திருடுறதுக்கு இது என்ன பொருளா? அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. உங்ககிட்ட ஒரு ராமாயணம் இருக்கு, எங்கிட்ட மகாபாரதம் இருக்கு. உங்களுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். நான் எனக்கு இருக்க மகாபாரதம் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க உங்களுக்கு ராமாயணத்தை என்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்க. நாலேஜ் ஷேரிங். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ராமாயணம் போயிடுமா? என்கிட்ட மகாபாரதம் போயிடுமா? உங்ககிட்ட 5 ரூபா இருக்கு, என்கிட்ட 10 ரூபா இருக்கு. என்கிட்ட 10 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட 5 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். அப்ப குறையும், அறிவு குறையுமா? திருடினா குறையுமா? மல்டிப்ளை தான் ஆகும். அறிவு பெருகும். அறிவை போய் குறைக்க முடியுமா? திருட முடியுமா? இந்த அறிவை திருடினார்கள்னு சொல்றாங்களே. அப்ப இன்னும் என்ன சொல்ற? அப்படி சொல்றவர்கள் தமிழர்களை முட்டாள்கள் என்று சொல்கிறார்கள். தமிழர்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அவர் அதிகாரத்தை வந்து திருடிட்டாங்கன்றதுதான். அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன மந்திரத்தை திருடிட்டீங்க, இந்த மந்திரத்தை எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு சும்மா உளறாங்க. எப்படிங்க மந்திரத்தை அவரை உதாரணமா எடுத்துக்கிறேன் நான். அவரை போன்றவர்கள் நான் உங்களோட சேனல் அவர் பிரபலமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். எனக்கு அவருக்கும் நிறைய வந்து கருத்து ஒற்றுமைகள் இருக்கிறதுனால அவருக்காக பேச சொல்லல, நான் பேசவும் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, அவர்களை போன்றவர்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்களா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதாவது தமிழர்களிடம் ஆரியர்கள் வந்தேரிகள் எங்கெந்தோ கைபரபுரான்லேருந்து வந்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க, எல்லா மந்திரத்தையும் தங்களதான் ஆக்கிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. புனியாகர்லேருந்து முருகர்லேருந்து எல்லாத்தையும் விஷ்ணுலேருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்க, மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவ்வளோ முட்டாளங்களா தமிழர்கள்? 10 பேர் வெளியிலேருந்து வந்துட்டு நம்ம மொத்தத்தையும் மாத்திர முடியுமா? சார், அங்கதான் அதிகாரம்ன்ற ஒரு விஷயம். அதிகாரம் எந்த இடத்துல எப்ப அதிகாரம் வந்தது? இங்க இருக்கிற அத்தனை தமிழர்களையும் அதிகாரத்துல பலனை வச்சு நாங்க ஒரு 10 பேர் மாத்திருவாங்களா? அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? எப்படிங்க முடியும்? எப்படி முடியும் நீங்க சொல்லுங்களேன். உங்க ஆபீஸ்ல 10 பேர் இருக்கீங்க, ரங்கராஜ், நான் வந்து உங்க ஆபீஸை மாத்த முடியுமா? உடனே நடந்துறாரு சார். ஒரு 10 வருஷத்துல மாத்திர முடியுமா? நீங்க 10 நாள்ல மாத்த பார்த்தாலே என்ன தூக்கி வெளில அடிச்சிருவீங்க. அடிச்சிருவீங்களா மாட்டீங்களா? 10 நிமிஷம் நான் மாத்த பார்த்தாலே தூக்கி வெளில அடிச்சிருவீங்க. வேலையை பாருயா. எப்படிங்க உங்களுக்கு இத்தனை ஞானம் இருக்கு? அறிவு தானே பவர். நாலேஜ் இஸ் பவர். ஒத்துக்கிறீங்களா? அந்த அறிவு உங்ககிட்ட நிறைய இருந்தது இல்ல? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான பொய்யான வாதத்தை வைக்கிறது தப்பு. எல்லாரும் இங்கதான் இருந்தோம், எல்லாரும் சமமா தான் இருந்தோம், எல்லாரும் சமமா தான் இருக்கும். இல்லை இல்லை என்று சொல்லுபவர்கள்
ஒரே ஒரு இடத்துல அவர்கள் சொல்றதுல இருக்கிற அவர்களுடைய வாதத்தில் இருக்கிற குறைகளை நான் சொல்றேன். அவர்கள் வாதத்தில் இருக்கிற குறைகள் அவர்களை முதலில் தாழ்த்தி கொள்ளுது. இங்க இருக்கிற தமிழர்கள் முட்டா பசங்கன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்கள் சக்தி இல்லாதவர்கள்னு சொல்றாங்க. எங்க போய் எழுத்து கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? அவங்களுக்கு சக்தி இல்லையா? சோழர்கள் எல்லாம் ராம வம்சத்துல வந்தவன், சூரிய வம்சத்துல வந்தவன் சொல்லிக்கிறவங்க, ராமருடைய பரம்பரைன்னு சொல்லிக்கிறவங்க. நான் சொல்லல, அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் சொல்லல. யாரோ ஒருத்தர் வந்து பிராமணர் வந்து கல்வெட்டு எழுதிட்டு போயிட்டாரா? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு? நான் பிராமணர்கள் வசதியா சொல்லணும்னு சொல்லல. இந்த பாகுபாடு என்றுமே இல்லை, இன்றும் இல்லை. இன்றும் இல்லை. இல்ல, நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி எடுத்ததுனால நான் சொல்றேன் சார். இப்ப எல்லா சித்தாந்தத்திலயும் பாத்தீங்கன்னா சில நியாயங்களும் இருக்கு, சில இதெல்லாம் வந்து ரொம்ப அப்சர்டா இருக்கும், டிபேட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தமிழ் தேசியம் பேசுற மக்களோட இல்ல தமிழ் தேசியம் பேசுற தலைவர்கள் மட்டும் விட்டுருங்க, அதை நம்புற ஒரு கடைநிலை மக்கள், ஒரு தொண்டன் வரைக்கும் இல்ல அந்த பிலாசபியை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா, சரி இந்த லேண்டுக்கு உண்டானவங்க அவங்களுடைய அதிகாரத்தை இழந்துட்டாங்க, ஸோ ஆட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது நினைக்கிறாங்க, ரீக்ளைம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல இருந்து லேண்டு உண்டானவங்க நாங்கன்னு சொல்றதே தப்புன்றேன். நீங்க மட்டும் எப்படி நீங்க சொல்லலாம் சார்? இப்போ நம்ம அமெரிக்காவில் நடந்தது இங்க கொண்டு வைக்கிறாங்க. அமெரிக்கால இருந்த செவ்விந்தியர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்த அபோரிஜினிஸா அங்க இருந்தாங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லா இடத்துலையும் போய் அங்கே ஆக்கிரமிச்சு அதை கொண்டாங்க, தன்னோட தான் ஆக்கிக்கிட்டாங்க, அங்கே இருக்கிறவர்களை அடிமைப்படுத்தினாங்க. அதை போலே இந்தியாவிலையும் நடந்திருக்குன்னு இவர்கள் நினைக்கிறார்கள். இந்தியாவில் அப்படி நடக்கலன்றதுக்கு தான் சான்றுகள் இருக்கே தவிர நடந்ததாக சான்று எங்கேயுமே இல்லை. ஆரியர்கள் எங்கிருந்தோ வந்தான்றதா அம்பேத்கரே இருக்கல. இட் ஃபிட்ஸ் இன் த டஸ்ட்பின் சொன்னவர் அவர். ஆனா இவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறவங்க அம்பேத்கருடைய இந்த வார்த்தையை மட்டும் ஏன் சொல்லாமே இருக்காங்க? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்ப அம்பேத்கரை விட்டுடுறாங்களா? அப்போ அம்பேத்கரை நீ தெய்வமா மதிக்கிறேன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கையும் தெய்வமா மதிக்கணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? ஆரியன் தியரி இஸ் ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் சொன்னாரா இல்லையா? அப்பயே அதை மட்டும் விட்டு பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு அது ஒவ்வாது. ஓ, கல்லுண்ணாமைன்ற இருக்கிற ஒரு 10 குறளை ஒத்துடுறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒவ்வாது. புலால் உண்ணாமைன்னு இருக்கிறத விட்டுறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒவ்வாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்துமை வேற்றுமையா அந்த 2வது வரையும் பிடிக்கல உங்களுக்கு, அதனால ஒவ்வாத விட்டுடுறீங்க. இந்த மாதிரி பாதி உண்மையை சொல்றவர்கள் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஃபுல்லா போய் சொல்றவங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் வந்து சில இடங்கள்ல மாறுறப்போ வந்து ஓகே இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கலையோ, மக்கள் வந்து எல்லாருமே சமமா பார்க்கலன்னு எப்பெல்லாம் தோணுதுன்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பங்களாதேஷ்ல வந்து ரீசெண்டா வந்து ஒரு கலவரம் நடக்குது. அங்க வந்து நம்ம மக்கள்னா வந்து அது இங்க இந்துக்கள், இங்க இருக்கிற இந்தியாவில் பெரும்பான்மையா நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கைனா வந்து இந்து நம்பிக்கை. அவங்கள வந்து அங்க மைனாரிட்டியா இருக்கிறப்போ அடிக்கிறப்போ எல்லாருமே நிறைய பேர் பெரும்பான்மையான மக்கள் அதை வெளில கொண்டு வந்து பேசுறாங்க, அதுக்காக அனுதாபப்படுறாங்க, போராடணும்னு நினைக்கிறாங்க, உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் லைக் வெரி ரைட். ஆனா இப்ப வந்து இலங்கையில தமிழர்களுக்கு ஒரு இன அழிப்பு நடத்தப்படுது அப்படின்னா, இல்ல உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாலஸ்டைன்ஸ் வந்து கொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கொல் கொடுக்குறாங்க, சில பேர் கொல் கொடுக்க மாட்டாங்க. இப்ப இலங்கையில இருக்கிற தமிழர்கள் சேர்த்தா வந்து உனக்கு என்னப்பா அது அவங்க நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம NRIs எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கலிபோர்னியால வந்து செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம எல்லாருமே குரல் கொடுப்போம் அப்படின்னு வந்து நம்புற, அவங்களுக்காக அனுதாபப்படுவோம், வருத்தப்படுவோம். அது வந்து நம்மளோட மக்கள், நம்மளோட சொந்தம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா இது இலங்கையில் நடந்தா அவங்களோட பிரச்சனை, அவங்களெல்லாம் எதுக்கு உள்ள விடணும், அந்த பிரச்சனையை அவங்க தான் வந்து பார்க்கணும், அதுக்காக நம்ம போராட தேவையில்லை, அதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றப்போ இது ரொம்ப செலக்டிவா வந்து ஒரு அன்பு அப்படி யாரு செலக்டிவ் நான் கேள்வி கேட்கிறேன். 60 பேர் கள்ளக்கார சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அவங்கள யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களா இன்னைக்கு? இவர்களுக்கு யாரு போராட்டம் இன்னைக்கு நடத்துறாங்க? இன்னி வரைக்கும் அவர்களுடைய உரிமைக்காக யார் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க? இங்க சிலோனு பாலஸ்தீன்லாம் ஓடிவிட்டீங்களே, அங்க இருக்கிற ஓடுங்கயா. எங்க ஊர்ல கற்பழிக்கிறாங்களே எத்தனை பேரை, சிறு பிள்ளைகளை. இப்போ 4 நாள்ல எத்தனை கற்பழிப்பு வெளில வந்துடுது? நடக்கிற பிரச்சனை தான். இது யாரா குரல் என்ன குரல் என்ன கொடுக்குறது? என்ன குரல் கொடுக்குறது என்னங்க அர்த்தம்? எனக்கு புரியல. குரல் கொடுக்குறது என்ன அர்த்தம்? கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்களேன். நான் வரும்னு கேட்கறேன், எல்லாரும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாரும் சொல்ல வரும்னு என்ன சொல்ற, குரல் கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எதிர்ப்பை வந்து என்னது அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அவங்களோட பொசிஷன்ல இருந்து அதுக்கான என்ன விஷயம் பண்ணணுமோ அது பண்ணணும் சார். அப்படியே அப்ப எல்லாருமே சொல்லிடலாம், நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேன் எனக்கு கடமை முடிஞ்சு போச்சா?
என்ன கதையா இருக்கு? குரல் தொடர்ந்து பேசணும் சார். குரல் கொடுக்கறதுனாக்க ஆக்ட் பண்ணணும். அதுக்கான ஒரு வேலையில மும்முரமா நீங்க ஒண்ணு நிலைத்து கொள்ளணும். ஒரு இடத்துல நிக்கணும் நிலையா. எல்லாம் உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. ஒண்ணுதான் உன்னால பண்ண முடியும். அதை ஒழுங்கா பண்ணு. செய்வன திருந்த செய். ஒரு ஸ்திரமாயிரு. இங்க நேத்திக்கு செத்த 60 பேர் என்ன ஆனான்னு தெரியல. இன்னைக்கு கள்ளச்சாராயம் எல்லாம் ஒழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டுல? இல்ல. போதைப் பொருள்லாம் ஒழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டுல? என்ன குரல் கொடுக்குறீங்க? போலீஸ்காரங்க அத்தனை பேரும் டிபார்ட்மெண்ட்டை சரியா பண்ணாத வரைக்கும் நான் உட்கார்ந்துருப்பேன். உண்ணாவிரதம் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆம்பளையா இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி நிக்க உட்கார சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேணாம். ஜல்லிக்கட்டுக்கு கும்பல சேர்ந்தீங்கல்ல, வேற எதுவுமே பேசாம 10 நாள் 4 நாள் இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி உட்காருங்க. பாருங்க சார், இப்போ நீங்க சொல்லும் போதே ஜல்லிக்கட்டு கொண்டா சேர்ந்தீங்கல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குல்ல. அதை தான் சார் சொல்லல. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க, இலங்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நான் முக்கியம் இல்லை, நான் அதை பத்தியே நான் பேசல. நான் என்ன சொல்றேன், இலங்கை பிரச்சனையோ பங்களாதேஷ் பிரச்சனையோ பாகிஸ்தான் பிரச்சனையோ பெருசா இல்ல கள்ளக்குறிச்சி பிரச்சனை பெருசான்னு நான் கேட்கிறேன். என் ஊர்ல இருக்க பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அவ்வளவுதான். எனக்கு இருக்கிற சக்தியில என் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பத்தி நான் பேசுறது தான் என்னால முடியுமே ஒழிய, அடுத்த நாடு எங்கேயோ இருக்கிற நாடு யாரோ எங்கேயோ நடக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் பேசி பலன் இல்லை. அது நம்ம மக்களா இருந்தாலும் மக்கள் எல்லாம் என்னால என்ன லாபம் நான் கேட்கிறேன். இது ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்கள் பேச வேண்டிய செயல். அன்னைக்கு இலங்கையில ஒரு பிரச்சனை இருந்தது, இந்திய நாடு ஒரு தீர்மானம் எடுத்தது, அதுக்கு தமிழ்நாடு அரசு இசைந்தது. இப்ப நான் என்னையே வீறீங்க, நான் என்ன தப்பு பண்ணதுக்கு? ரங்கராஜ் என்னங்க பண்ணா தப்பு? ஒரு பிராமணன் என்னங்க தப்பு பண்ணாதுக்கு? என் என்னுடைய குரல் என்னைக்கு தான் கேட்டிருக்க? யாரா என்னைக்கு கேட்டிருக்காங்க என் குரலை? கேட்டிருக்கவே மாட்டாங்க. எனக்கு கத்தி என்னங்க பிரயோஜனம்? கூடங்குளத்துல சண்டை போட்டாங்க, யாரா என்ன கேட்டீங்களா? அப்பப்போ உங்களுக்கு தோணினா உடனே ஆரம்பிச்சிருவீங்க டபால்னு. காவேரி பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா? என்ன குரல் கொடுக்குறீங்க? என்ன குரல் கொடுக்குறீங்க? தண்ணி இல்லாம என்ன அவன் குண்டி கழுவ தண்ணி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எங்க இருக்கு தண்ணி? வித்துட்டு இருக்கான். 1 லிட்டர் கேன், ஒரு கேன் வாட்டர் 20 ரூபா. 20 ரூபா 1 லிட்டர் கேன் வாட்டர். அந்த பபுள் டாப்பர் வாங்கினா 35 ரூபா, பிஸ்லரியில் வாங்கினா 85 ரூபா. ஒரு 20 லிட்டர் வாட்டர் 85 ரூபாயா? எங்க இருக்கோம் நம்ம? எங்க நீங்க சிலோன போய் பேச போயிட்டீங்க. இங்க இருக்கிற மனுஷன் யாராலுங்க 85 ரூபா கொடுத்து வாங்க முடியும்? 20 ரூபா கொடுத்து தண்ணி குடிக்க முடியுமாங்க? சரி, எப்பவுமே பிரச்சனைகள் இருந்துட்டு தான் சரி. எந்த பிரச்சனை முக்கியம் நான் பார்க்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அங்க இருக்கிற பிரச்சனையை நான் பேசல, பாலஸ்தீன்ல இருக்கிற பிரச்சனையை பேசல, பங்களாதேஷ்ல இருக்கிற பிரச்சனையை பேசல, பாகிஸ்தான். நான் சொல்றேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனையே பேசலன்னு சொல்ல சார். பேசுறவங்களை வந்து உதாசீனப்படுத்துறது இல்ல, அந்த கருத்துக்கு அவர்களை நான் அகேன்ஸ்டா நிக்கல, அவர்களை நான் ஃபோக்கஸ் பண்ண பாக்குறேன். அவங்களை சொல்றேன், நான் முட்டா பசங்களா, நீங்க எங்கேயோ பாக்குறீங்களா? உன் புள்ள இங்க, நீ அவங்க இருக்கிறவங்கலாம் உடல் ரத்த தொப்புள் கொடி, நீ இங்க உன் சொந்த பையனே கஷ்டப்படுறான்டா. என்ன மாதிரியான பிள்ளைகளை நாம உங்க பிள்ளைகளுக்கோ பாரிசாலன் பிள்ளைகளுக்கோ விட்டு செல்ல போறோம் நம்ம தமிழ்நாட்டை? ட்ரக் ஃபில்ட் அப் சொசைட்டியா? அதெல்லாம் விட்டு போறோமா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போன உலகத்தை விட்டு போறோமா? அதே ஸ்ரீலங்காலையோ அதே பாலஸ்தீன்லயோ நடக்குது, ஏன் நடக்காது? நடந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸா இருக்கணும். நீங்க அண்டை நாடுகள்ல நடக்கிற மோசமான விஷயத்தை இங்க நடக்கக்கூடாம பாத்துக்கிறது தானே உங்களுடைய புத்திசாலித்தனம். முதல்ல சண்டை வர வச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்க ஐயோ குறியாமுறைன்னு கத்துறது புத்திசாலித்தனமா? எது புத்திசாலித்தனம்? புத்திசாலியா வாழன்னு சொல்ற தப்பா? இதனால நான் உதாசீனப்படுத்தின அர்த்தமா? நான் புத்திசாலியா இருன்றேன். உன்னுடைய நாட்டில் இருக்க இங்க இன்னும் காசுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. 1000 ரூபாயை வாங்கிட்டு ஓசி பஸ்ன்றான், 1000 ரூபாய் கொடுக்குறான்றான், அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க வெக்கமே இல்லாம. ஆட்டு பந்த மாதிரி ஓட்டு போறதுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க, வாய மூடிட்டு இருக்காங்க மக்கள்லாம். கோட்டர் சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் கூட்டத்தில் போய் நிக்கிறாங்க. அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைங்க. நீங்க அடுத்த வேற கண்ட்ரில என்னமா நடக்குது ஓடி போயிட்டீங்க. தமிழ் இங்க வாழுதா? தமிழை வாழ்த்திட்டீங்களா? இங்க தமிழ் தேசியம் பேசுற எத்தனை பேர் தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. தமிழை தமிழ் என்று உச்சரிக்கிறது எத்தனை பேருன்னு சொல்லுங்க. குறைகள் இருக்குதா சார்? குறைகள் தாண்டி
இருக்கீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க நான் என்ன சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதை பார்க்கக்கூடியது அரசு. அவர்களுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அரசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான்னு நான் சொல்லலை, பண்ணுங்க. எவ்வளவு தூரத்துக்கு அது பண்றீங்களோ அதுல 5% இதுக்கு பண்ணணுமே நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இதுக்கு பண்ற 5% அதுக்கு பண்ணுங்க போறோம். இதுக்கு பண்ற 5% அங்க பண்ணுங்க. 95% நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கயா. நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னைக்கு பார்க்க போறீங்க? நான் சொல்றேன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், குடிநீர் இல்லை. சுகாதாரமாக வாழ்வதற்கு ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது நமக்கு. இது அடிப்படை. படிக்கிறதுக்கு கல்விகள் கிடையாது. நேற்றுக்கு பார்க்குறோம், அந்த மாடியிலிருந்து இடிஞ்சு ஊருதுன்றான். யாரா கேட்குறீங்களா? அந்த குழந்தைகள் யாரை எவ்வளோ பேர் குரல் கொடுத்தீங்க அந்த குழந்தைகளுக்கு? இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லை? கோவில் ஸ்கூல் இடிஞ்சு விழுந்து இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலு. யாரா கேட்குறீங்களா? நேற்றுக்கு சீமானுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அவரில் பல விஷயங்கள் இந்த விஷயத்தில் நான் உடன்படுறேன். அவர் கேட்குறாரு, சமச்சீர் கல்வின்றீங்களே, மெட்ராஸில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கும்படிப்பூண்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றா இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை, அப்ப என்ன சமச்சீர் கல்வி? நியாயமான கேள்வி. அதை பத்தி நீ பேசியா? உனக்கு கல்வி இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை, இடம் இல்லை, இதை நீ பேசுவியா? எங்கேயோ என்னைக்கோ ஸ்ரீலங்கால ஏதோ நடந்து முடிஞ்ச சண்டையை பத்தி பேசுவியா? அவங்க தான் வேற எங்கேயோ போயிட்டாங்க. பாலஸ்தீனுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு என்ன சம்பந்தம்? சாமானியனாக என்னுடைய நாடு, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் பார்க்கணும். சுயநலமா இருங்க இந்த இடத்துல. நீங்க ஒன்றும் பெரிய பொதுநலவாதியெல்லாம் ஆயிட வேண்டாம். நான் சொல்றேன், அதெல்லாம் ஆகிறதுக்கான அதான் அப்படி இருக்கிறவர்கள் அந்த வேலையை பார்ப்பாங்க. எல்லாரையும் குழப்ப மாட்டாங்க. அதை வச்சு இங்க இருக்கிறவங்களெல்லாம் ஒரு முத்திரை குத்த மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒத்துமை இல்லைன்னு பேசுறது, இது என்னது அசிங்கமா இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. இந்துக்களுக்கு ஒத்துமை இல்லை, தமிழர்களுக்கு ஒத்துமை இல்லை, இந்தியர்களுக்கு ஒத்துமை இல்லை. என்ன பேச்சு இதெல்லாம்? நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா 3 பிரிவினரை அடிக்கிறீங்க. லைக் அவங்க சொல்றத சொல்றீங்க. அவங்க சொல்றத நான் சொல்றேன். எனக்கு புரியல. யாருமே நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத பத்தி பேசாம அண்டை நாடுகள்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? இந்த நாட்டுக்கு அது என்ன லாபத்தை கொடுக்க போறது? ஒரு சாமானியனாக, ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, ஒரு குடிமகனாக என்ன செய்ய போறீங்க அதை வச்சு பேசி? தமிழ் தேசியம்னு பேசுறதே சட்டவிரோதம். என்ன சார் எப்படி சொல்றீங்க? ஆமா, இது எப்படி நம்ம இந்திய நாட்டில் எப்படி தமிழ் தேசியம்னு சொல்லுவீங்க, தனியா தேசியம்னு? சார் நான் நாட்டை பிரிக்கிறதெல்லாம் பத்தி பேசல சார். தமிழ் தேசியம் அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதற்குண்டான அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கை, மேம்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய பாதுகாப்பு, இந்த நிலத்தோட வளத்தோட பாதுகாப்பு, இதுதான் தமிழ் தேசியமா நான் பாக்குறேன். அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படுறது, இதுதான் நீங்க பாக்குறீங்க. உங்க பார்வை சரிதான். தமிழ் தேசியம் பேசுறவங்க அப்படியா பேசுறாங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, சில அரசியல்வாதிகள் மாத்தி மாத்தி. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லா கேட்ட கேள்விகள் எல்லாமே இந்த சனாதன தர்மத்துல இருந்து ஏற்றத்தாழ்வு, கீற்றத்தாழ்வு, இந்த தமிழ் இந்த பிரச்சனை எல்லாமே நான் என்ன சொல்றது, இது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. சரி சார், இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு 1 வேர்ட் ஆன்சர் சார். உங்க பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சொல்றீங்க எல்லாரும் சமம் அப்படிங்கறத நீங்க மனசார நம்புறீங்க இல்லையா? நோ ஒன் இஸ் டவுன் அண்ட் நோ ஒன் இஸ் அப். நான் எல்லா உயிரினமும் சமம். எல்லா மனிதர்களை மட்டும் நான் வச்சுக்கிறேன். உயிரினங்கள் அனைவரும் சமம். சரி, இப்போ கடைசியா ஒரு விஷயம் சார். ரொம்ப நாளா உங்ககிட்ட நீங்க பேசுறத பதியறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க டெம்பிள்ஸை காப்பாற்றுறதுக்கு அதில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் பற்றி தனியாக ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஃபிலாசபியில் நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள், இப்போ இந்து மதத்திலே இல்லை நம்பிக்கையிலே சில பேர் ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு சில இடத்துல அதிருப்தியாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கல. அதை பற்றி டெய்லி குரல் கொடுத்துட்டே இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது. சொற்பொழிவு ஆற்றுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அந்த நம்பிக்கையை பரப்புறவங்களா இருக்கட்டும், அதில் பல பேரோட பேச்சுக்கள்ல நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன, அது என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க நிறைய அதை பத்தி. ஒண்ணு சுலபம். நம்ம நாட்டுடைய பெருமைகளை குறைப்பவர்கள் எந்த விதத்துல யாரா இருந்தாலும் அவர்களை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அந்த பீப்பிளோட அந்த பர்சன் பேர்லாம் எனக்கு சொல்ல என்ன போகுது, பாட்காஸ்ட் தான் என்ன பெரிய வளர்றீங்க. இட்ஸ் நாட் இல்ல அவங்க மட்டும் நான் ஆயிரும் சார். நீங்க எல்லார பத்தியும் கேட்டுட்டு இருக்கீங்க. 4 பேர் கேளுங்க. நீங்க 360 டிகிரிஸ் எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் பேசுறது வெட்ட வழியா தான் பேசுறேன். நீங்க கேட்கறது வெட்ட வழியா கேட்குறது ஏன் பேசுறீங்க? உங்களை யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறவர் தானே. நிறைய பயப்படலாம் படல சார். பயந்துலாம் பார்த்தா நம்ம வேற ஏதோ சினிமா பத்தி நானே பேசுறேன். நானே சொல்றேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் சொன்னதை நீங்க எதிர்க்கிறேன்னு கேக்குறீங்களா? அவரும்
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணுன்னா வரேன் சார். உங்களை பத்தி சொன்னா என்ன தெரியுமா, பெரும்பான்மையான மக்கள் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க, அப்ப அவர் எல்லாரையுமே அடிப்பாருப்பா, எல்லார்கிட்டயும் ஒம்பிழுப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நீங்க யாருமே டார்கெட்டடா ஒருத்தரை பத்தி மட்டும் பேசுறது, நான் இழுப்பது வம்பா இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த ஆப்கி அதாலத்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா, அதை போல என்ன குற்றம் சாட்டுறீங்க இல்லையா, பரவாயில்ல, நான் ஒன்றும் ப்ராப்ளம் குற்றம் சாட்டல சார். நீங்க இல்லைங்க எல்லாரும் சொல்றது தான் நீங்க சொல்ல போறீங்க, நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்களான்னு அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஐ டோன்ட் கேர் ரியலி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, அவர் சமரசம் இல்லாத ஒரு நிலையா தான் நான் அதை பாக்குறேன். நான் உங்களை சமரசமே கிடையாது, சமரசமே கிடையாது. எங்க சமரசம் கிடையாது? எந்த விதத்தில் நீங்க வேறுபடுறீங்கன்னு சொல்ல வரேன். ஒரு சம்பிரதாயத்தின் படி வந்தவர்கள்னு சொல்லிட்டாக்க அந்த சம்பிரதாயத்தின் படி தான் கோடு போட்ட மாதிரி தான் இருக்கணும். இப்படி அப்படி அசையக்கூடாது அப்படின்றது தான் சம்பிரதாயமே. அதை மாத்துறதுக்கு உரிமை யாருக்கும் கிடையாது. துஷ்யந்த் ஸ்ரீதர்லாம் என்ன மாத்துறாரு? அவர் மட்டும் இல்ல, பெரும்பான்மை யார் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ராமபிரான் பிறந்தது வால்மீகி மகரிஷியை பொறுத்த வரைக்கும் 24வது சதுர்யுகத்துல பிறந்தார்னு எழுதியிருக்கு. அப்ப 24வது சதுர்யுகம்னாக்க 1,70,00,000 வருஷத்துக்கு முன்னல. உங்களுக்கு 1,70,00,000 மன்ற வருஷம் வந்து ஒரு ரேஷனலி தான் தெரியல, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க நான் வருண் நினைச்சா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வருண் வந்து சம்பிரதாயத்தின் படி நான் இருக்கேன்னு சொல்லலை. சம்பிரதாயத்தைப்படி இருக்கேன்னு சொல்றவங்க அந்த சம்பிரதாயத்தைப்படி அதையே உபன்யாசத்துல சொல்றவங்க, சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவாட்டுறாங்க இல்லையா, அங்கே உட்காந்து நீ இதை சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நான் வேற தொப்பி பாட்டிக்கிட்டேன் நான் இன்னைக்கு இப்போ ரிசர்ச்சர்னு, ராமர் பிறந்து 7000 வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னாக்க உங்களுடைய இரட்டை வேடத்தை சொல்றதுல நான் எப்படிங்க அது என்ன தப்பாயிடும்? நான் எப்படி தப்பா முடியும்? மேடையில் உட்காந்து அது பேர் வியாசபீடம்னு பேர். வியாசர் சொன்னா போல நினைக்கிற அந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு நீங்க உங்களை யோசிக்க வியாசபீடத்துல உட்கார்ந்து நீங்க என்ன சொல்றீங்க, உலகம் பிறந்து இத்தனை வருடங்களாச்சு, கலியுகம்னா இவ்வளவு, திரேதாயுகம்னா இவ்வளவு, துவாபர யுகம்னா இவ்வளவு, சத்தியயுகம்னா இவ்வளவுன்னு நீங்க சொல்லிட்டு இதெல்லாம் அந்த மேடையோட விட்டுடணும். நான் வெளியில வந்துட்டேன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு ஆராய்ச்சி புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான வருஷங்கள் எல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னு சொல்லி 7000 வருஷம்னு சொல்றவர் 2 பேருக்குமே நியாயம் பண்ணல. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றீங்க. 2 பேருக்குமே அநியாயம் பண்றாங்க அவங்க. இந்த பீடத்துக்கும் அநியாயம், இந்த இவங்க சயின்ஸுக்கும் அநியாயம். அவங்களை எப்படி நம்புவீங்க நீங்க? இப்போ நான் இப்போ உங்களோட பாட்காஸ்ட்ல ஒன்று பேசுறேன், உங்களோட கேமரா முன்னாடி ஒன்று பேசுறேன், கேமரா அணைச்சதுக்கு அப்புறம் வேற பேசுறான்னு நீங்க என்ன நினைப்பீங்க? கிரெடிபிலிட்டியே இல்ல அப்படின்னு என்னை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? நான் மாத்தி மாத்தி பேசுறேன், ரெட்டை நாக்கா இருக்கு அப்படின்னு. இவன் இப்படி முன்னாடி ஒன்று பேசுறான், பின்னாடி இப்படி பேசுறான். ஏற்கனவே நீங்க நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் அப்படி இல்லை. நீங்க கேமரா வச்சு பேசினாலும் வைக்காம பேசினாலும் இப்படிதான் வருவேன் வாயிலிருந்து. நான் தப்பா இருக்கலாம் ரைட்டா இருக்கலாம் அதை பத்தி நான் சொல்லலை. நான் இரட்டை வேடம் போடுறவன் கிடையாது. வியாசபீடத்துல உட்காந்து நான் சொல்றதுக்கும் வெளியில நான் ரிசர்ச்சர்னு உட்காந்துருக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அங்க உட்காந்தா அப்படிதான் சொல்லுவேன், அதை விட்டு இறங்கினா வேற மாதிரி நான் சொல்லுவேன்னா இது அது வேற வாய் இது நார வாயின்னு வடிவேலு சொன்ன மாதிரி தானே இருக்கு. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் சம்பிரதாய சனாதன தர்மத்துல பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இன்னைக்கு ஒரு துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? பெண்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன்னு சொல்றாரு. நீ வந்து ட்ரெடிஷ்னலிஸ்ட்னு சொல்லிட்டு எப்படி அங்க போவ? அதை நானா இருந்தேன்னா அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பெண்கள் வேதம் படிக்கலன்னு சொன்னாக்க படிக்கக்கூடாதுன்னு நான் சொன்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதனால பெண்கள் வேதம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னாக்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பார்க்குற 1000 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எழுதிருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். நான் இந்த வேதத்தை ஒத்துண்டேன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் கமா ஃபுல் ஸ்டாப்பும் ஒத்துக்கணும், அதுல சொன்னபடி வாழணும். அப்படி வாழன்னா நான் வேதத்துக்கு உண்மையானவன் நல்லனாக இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கலன்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் உங்க மேல திணிக்கல, அங்க நான் இப்ப சொல்றச்சே அந்த பெண்களுக்கு அவர்கள் வேதம் சொல்லி கொடுக்கலான்னு நான் சொல்லலை. சாஸ்திரத்தில் இருக்கிறது நான் சொல்றேன், அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்றேன். நீங்க நம்புறது அதுதான், நான் பண்ண மாட்டேன். இப்போ எல்லாருமே எல்லா யூனிவர்சிட்டிலையும் வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, அது இன்னைக்கு மட்டும் இல்லை. ஆனா பெண்களுக்கு அது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அது இல்லைன்னு தான் நான் சொல்லணுமே தவிர அதை அங்கீகாரம் நான் பண்ணக்கூடாது. பண்ணினா நான் என்னுடைய சம்பிரதாயத்துக்கு உண்மையானவன் இல்லை. அப்ப இரட்டை வேடம். அப்போ எல்லாம் இது வந்து நீ அரசியல்வாதியா?
இஃப்தார் நோம்புக்கு போய் உட்கார வேண்டியது, இங்கே பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து உட்கார வேண்டியது, அங்கே போய் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டியது. சகோதரத்துவம் தானே சார் எல்லாருமே. இது மதம் சம்பந்தப்பட்டது, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டாக்க அரசியல் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது. அது எந்த நம்பிக்கையா இருந்தாலும். எதுக்கு போகணும்? எதுக்கு போய் அங்க போய் நம்ம பிரதமரே அப்படி இருக்கிறது இல்லையே சார். நான் யாரையும் நான் தனியா சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் ஒரே முதல்ல ஆரம்பிச்சு சொன்னேன், ஒரே குட்டல ஊர்ன மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். நான் எதுக்கு அதை பண்ணல சார். ஆனா இன்னைக்கு அப்படி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் அப்பீஸ்மெண்ட், போட்டுக்காக நீங்க பண்றீங்க. அப்பீஸ்மெண்ட் மட்டும் நீங்க பாக்குறீங்க. இன்னொரு சைடு வந்து சரி மக்கள், பெரும்பான்மையான மக்கள், தலைவர்களா இருக்கட்டும் இல்ல பொறுப்புல இருக்கவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னா சோ எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு சிம்பாலிசம். அவர் பண்ற நல்லதெல்லாம சேர்த்து பண்ணுங்களேன். அவர் வந்து கரப்ட் ஃப்ரீயா இருக்காரு இல்லையா பிரைம் மினிஸ்டர், அவர் கேபினெட் மொத்தம் கரப்ட் ஃப்ரீயா இருக்கு இல்லையா, 10-11 வருஷம் ஆச்சு இதோட. ஏதாவது ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கா? அதையும் ஃபாலோ பண்ணுங்களேன். அதையும் ஏன் ஒரு கெட்டதை மட்டும் நீ காமிச்சிட்டு அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. அவரை மட்டும் சொல்லல சார், காலங்காலமா அது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ராமர் காலத்துலயும் தான் நடக்குது. ராமர்கிட்ட இதெல்லாம் கெட்டது இருக்குன்னு பேசுறவன், ராமர்கிட்ட இருக்கிற நல்லதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கெட்டதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. சனாதன தர்மம்னா என்னன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கு நான் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். சனாதன கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணரே சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமரே சனாதனம், ராமரும் கிருஷ்ணருமே சனாதனம். அப்ப இது இந்த ஒரு எப்படி சொல்லிட்டா எனக்கு புரியலையேன்னா புரியாதுதான். அப்ப ராமரை பத்தி படிக்கணும். ஆழ்வார் எழுதுறார், கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்றார். ஒருத்தன் கல்வி பார்க்கணும்னு நினைச்சாக்க அவன் ராமனை தவிர வேற எதையும் படிக்க முடியாது. அதை படிச்சாலே போருமான இருக்கும் அவனுக்கு. அப்போ சனாதன தர்மம்னா என்னன்னா ராமரை பார், ராமரை படி, ராமரை போலவே நட, அதுதான் சனாதனம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பீப்புள் ப்ளீஸரா இருக்கிற நிறைய பேரோட கருத்துக்களை வந்து என்னைக்குமே எதிர்த்து நீங்க. நான் என்ன சொல்றேன், எங்க டபுள் ஸ்டாண்ட், நான் எல்லாரையும் எதிர்க்கிறது கிடையாது. நீங்க சொல்றா போல எல்லாரும் எதிர்க்கிறது. நான் வந்து முட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அது மட்டும் இல்லை, தவறு நடந்தா சுட்டி காட்டுற ஆளு. தப்பான டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கும் போது இவர்களை நீங்கள் நம்புவதனாலே நீங்கள் மோசம் போவீர்கள். ஜக்கி வாசுதேவ் எடுத்துப்போமே. ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு, நான் வந்து எந்த புஸ்தகத்தையும் படிக்கல, ராமாயணம் படிக்கல, மகாபாரதம் படிக்கல, வேதம் படிக்கல, சம்ஸ்கிருதம் படிக்கல, எதுவுமே படிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் நீங்க கிருஷ்ணர் கதையை சொல்றீங்க? ஏன் ராமர் கதையை சொல்றீங்க? ஏன் தசாவதாரத்துக்கு அர்த்தம் சொல்றீங்க? ஏன் சிவராத்திரிக்கு அர்த்தம் சொல்றீங்க? நீங்க தான் எதுவுமே படிக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அப்போ சிவராத்திரி இப்படித்தான் நடத்தணும்னு ஏன் வந்து போய் சிவராத்திரி வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, வேற ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க. ஏன் இந்த மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை நீர்த்து போக செய்கிறீர்கள்? சிவனே இல்லைன்னு சொல்லுவாரு, அது வேற சொல்லுவாரு, ஷிட்டுன்னு வேற சொல்லுவாரு. அது கேட்டது இல்லையா? சாரி சார், படம் அப்படி சொல்லியிருக்காரு. சிவாவும் ஷிட்டு ஒண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டது இல்லை சார். கேளுங்க, போய் இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க, இருக்கு எல்லா இடத்துலயும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது, அக்னி மேல காலை வச்சு தேய்க்க வேண்டியது, நெருப்பு மேல காலை வைக்கிறது பெரும் பாவம்னு சொல்றாங்க. உங்களுடைய அந்த ஈஷா யோகா சென்டர்ல ஒரு கிறிஸ்துவ பெண்மணி வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பூஜாரியா, பரவாயில்லையா? கேட்டாக்க நான் மத போதகன் இல்லை ஆன்மீக போதகன்னு சொல்ல வேண்டியது. எத்தனை பேர் நான் காமிக்கிட்டோம்? இவர்கள் எல்லாம் இதுல வந்து இன்னைக்கு லேட்டஸ்டான அடிஷன் வந்து மாடர்ன் குருல அடிஷன் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர். கல்ட் எல்லாம் உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? மக்களை குழப்பி 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 அதுல குட்டையில மீன் பிடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. மீன்னா பணத்தை பத்தி ஏதோ ஒண்ணு, அது பணமோ கணமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கருமாந்தரத்தை எனக்கு என்ன தெரியும்? அவர்களோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும். டபுள் ஸ்டாண்டர்ட் யாருக்கு இருந்தாலும் நான் சொல்லுவேன். அது தமிழ் தேசியவாதியா இருக்கட்டும் இல்ல ஆன்மீகவாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டபுள் ஸ்டாண்டர்ட் தானுங்க. என்கிட்ட இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், திருத்திக்க பாக்குறேன். செய்யறது தவறு செய்யறது மனித இயல்பு. நான் தப்பு பண்ணேன்னாக்கா நீங்க சொல்லுங்க, ஆமா வரும்னு மேல நான் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வச்சிருந்தேன், திருத்திக்கலையா? தவறுன்னு நினைச்சுன்னா உங்களோட பேசாம இல்லையா? பேசுறேன்னா பேசாம இருக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இல்ல நான் வச்ச முயலுக்கு 3 கால் தான், வருண் கெட்ட பையன் தான் அப்படி இருக்கணும். அப்படிதான் நீங்க அப்ப திருத்தறதுக்கான வழியாவது காமிக்கணும்.
ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்ல. துஷ்யந்த் சிறிதர் சொல்கிறா நான் அந்த வித்தியாசப்படுறேன், நாங்கள் ஒத்துக்கலைங்க, நான் வந்து ஆராய்ச்சி தான் நான் ஒத்துக்கிறேன். 7000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராமர் பிறந்தார், இனிமேல் நான் இத்தியாச புராணத்தை பற்றி பேச விட்டுருணும், அந்த வழியிலே போகணும். ஒரு பக்கம் போ, இல்லையா அதை விட்டுறேன், இது பக்கமாக வரேன், வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல நிலைப்பாட்டில் நில்லுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு வேணுங்கிறச்ச ஒன்று, வேணாங்கிறச்ச ஒன்று. இன்னைக்கு பேசுகிறாரு, இன்னைக்கு இப்போ நான் உங்களோட உட்காந்துருந்தப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லையா ட்விட்டரில், அதில் சொல்கிறார், நான் வந்து குரான் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன், நான் கணபதி பப்பா மோரியா நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்களான்னு ஒரு இஸ்லாமியர் கேட்குறாரு. இது கேள்வி என்ன அபத்தமான கேள்வி, என்ன அபத்தமான கேள்வி. அந்த இஸ்லாமியரை வம்பு கொடுக்குறீங்க நீங்கள். அவர் எதுக்குங்க கணபதி பப்பா மோரியா சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? இதென்ன செக்யூலரிசத்தை காமிக்கிறீங்களா நீங்க? என்ன பேச்சு இது? சோஷியல் அன்ரெஸ்ட் தான். என்ன பேச்சு இது? வம்புக்கு தான் எழுதுறீங்க. இது ஆக்சுவலா அவரை உள்ள தள்ளணும். அதை காசிங் அன்ரெஸ்ட் பிட்வீன் டூ பீப்புள், ஸ்ட்ரைட்டான கேஸ் அது. நேஷனல் டிவியில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுன்னு சொன்னனால ஒரு இஸ்லாமியரை பார்த்து நான் நீங்க குரான் சொல்லுங்க நான் அப்படியே பேசாம சொல்றேன், நீ சொல்றேன்னா உன் இஷ்டம். அடுத்தவன் நான் எப்படி நான் கணபதி பப்பா மோரியா சொல்ல முடியும்? ஸ்ரீமதே ராமானுஜானவா நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன் எல்லா இடத்துலையும், நீங்களும் சொல்லணும்னு நான் சொல்லுவேனா? நீங்க சொல்லாதன்னு சொன்னா எழுந்து போடுவேன். எனக்கு இன்டர்நெட், நான் என்னுடைய விஷயத்தை நான் சொல்றேன், என்ன தப்பு இருக்கு? உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். எதுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணணும்? அப்போ அதை போல நீங்க அனாவசியத்துக்கு ஒருத்தரை ஸ்பாட்ல போடக்கூடாது. அவங்க மத நம்பிக்கையோடைய ஆணி வேற நீங்க அசைக்க கூடாது. உங்களுக்கு மத நம்பிக்கை, உங்க மத நம்பிக்கை அதான் சொல்றது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்க அறவரையா நிக்கிறீங்க. அதனால நீங்க உங்களுடைய மதத்து மேல இருக்கிற பற்று இல்லாமல் அடுத்த மதத்தினுடைய குரானை சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய தாழ்த்தியை காமிக்கிறது, உங்களோட உயர்த்தியை காமிக்கிறது நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிறீங்க. அது இல்லை. அவர் தான் அவருடைய சித்தாந்தத்துல உறுதியா இருக்கான்றது அவரை காமிக்கிறது. அங்கண்ட சைட்ல இருக்கிற ஒரு இஸ்லாமியரை அது ஒன்றும் தவறா நான் நினைக்கல. அவருடைய நம்பிக்கை அவருக்கு, அவருடைய திடமான நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த திடமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்றது. நீ வந்து பொலிட்டிக்கலா பேசுற மாதிரி நீ போய் பேசக்கூடாது. நீங்க வந்து நம்ம பொலிட்டிக்கலா தான் பேசுறோம் இப்போ, ஆனாலும் பாலிடிக்ஸ் இல்லாம பாலிடிக்ஸ் பேசுறோம். ரங்கராஜனா இருக்கிறதுனால யாருக்கு என்னங்க கஷ்டம்? ரங்கராஜனா இல்லாமல் ரங்கராஜனா இருந்து வருணையோ வேற யாரையோ நீ இப்படி இருக்கக்கூடாது இப்படி இரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டில் சட்டப்படி அது குற்றம்னா அது குற்றம். இல்லைன்னா ரைட் டு ப்ராஃபஸ் ரிலீஜன் இஸ் தேர் அண்டர் ஆர்டிகல் 25. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராஃபஸ் அண்ட் ப்ரொபகேட், பரப்பலாம். அது நான் செய்யலாம், தப்பு இல்லை. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அனாவசியத்துக்கு உங்களுக்கு வந்து வம்பு பண்ணக்கூடாது, வம்புக்கு இழுக்கக்கூடாது, அவ்வளவுதானே ஒழிய இந்த நிலைப்பாடில் நம்மளால இருக்க முடிஞ்சாக்க நாடு நன்னா இருக்கும். 90% ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் திஸ் ஒன்லி. இந்த 10% இந்த பொலிட்டிக்கல் பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, அந்த பொலிட்டிக்கல் பாப்புலேஷன் தான் இங்க இருக்கிற டர்மாயிலுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான். தேவையில்லாம இல்லைன்னா அமெரிக்காவில் போய் இங்க டர்பன் போட்டுக்காம சிக்கிலாம் இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? தேவையா அந்த கேள்வி? இங்க யாருக்காவது அப்படி இருக்கா? மெட்ராஸ்ல குருத்வாரா இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. இங்க சீக்கியர்கள் அவர்கள் டர்பன் போட்டுக்காம நிறைய பேர் இருக்காங்க, அது வேற விஷயம், அது அவர்களோட இஷ்டம், அது அவர்களுடைய மதத்துல அவங்க கேட்க வேண்டியது, நம்ம கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா இங்க யாரையாவது இன்ஃபேக்ட் ஹெல்மெட் போட்டுக்கோன்னு எல்லாருக்கும் ரூல் இருக்கும்போது சீக்கியர்களுக்கு ஹெல்மெட் போட்டுக்க வேண்டாம்னு ரூல் இருக்கு, எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்ப இப்படி இருக்கு. இது மாதிரி கோத்து வாங்குறதுன்றது தப்பு, போட்டு வாங்குறது, போட்டு வாங்குறதா என்ன தெரியல, கோத்து விடுறது. பாஷை என்ன கத்துக்கணும், கோத்து விடுற பாஷையெல்லாம் தப்பு, தப்பு. இதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். இது தப்பு நான் சொல்றது, யாரா இருந்தாலும் தப்பு தானே, யாரா இருந்தாலும் தப்பு தானே. ஒரு பద్ధதி இருக்கு, இல்லை ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்ல இது வந்து என்ன சொல்றாங்க, மரபுக்கு மீறி விட்டாருன்னு சொல்ற. என்ன மரபு எங்க எழுதிருக்கு? மரபை மீறிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அடிக்கடி சொல்றாங்கல்ல அசம்பிளில, மரபு மீறிட்டாங்க. என்ன மரபு? கல்லில் எழுதினதா மரபு? எங்கேயா எழுதிருக்கா அந்த மாதிரி? பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாதான் அசம்பிளில, அது வந்து அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ். உண்மைக்கு புறம்பாக பேசிவிட்டாருன்னு சொன்னாக்க அது பார்லிமெண்டரி லாங்குவேஜ் ஆயிடுமா? யாரை ஏமாத்துறீங்க?
யாரை ஏமாத்து இந்த போல இதை போலத்தான் இப்ப நம்ம பேசுறது நிறைய பேருக்கு எனக்கு புரியுமான்னு எனக்கு இப்ப தெரியாம போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டா எனக்கு புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டா கண்டிப்பா புரியும் சார். இது 4 தடவை கேட்டா தான் புரியும். இது உங்களுக்கே நீங்களே நிறைய உங்களுக்கே புரிஞ்சா எனக்கு தெரியும் சார். எனக்கு புரியுது சார். உங்களுக்கு ஏதாவது குறுக்க கேள்வின்னா கேளுங்க. நான் கேட்கறது ஏதாவது தப்பா கேள்வி இருந்ததோ கேட்கணும். நான் சொல்றதுல அபத்தமா ஏதாவது பேசுனா சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். இது வரைக்கும் இல்ல சார். இது வரைக்கும் நீங்க தான் ரெப்ரசன்ட். எனக்காக சொல்ல வேண்டாம். இல்ல இது வரைக்கும் இல்ல சார். ஏன்னா அதற்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் வந்து முற்றிலுமா வந்து நம்புறேன் ஒத்துக்கிறேன்னு அவசியம் இல்லை. அபத்தமா பேசல, தப்பா பேசல, பொய்யா பேசலன்ற சொன்னா போறோம். அது அப்புறம் உங்களோட இஷ்டம். ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கல அது உங்களோட இஷ்டம். நான் சொல்ல மாட்டேன். அதனால நான் ஒருத்தரை பத்தி குறை சொல்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆன்மீகவாதிகளையே குறை சொல்கிறேன்னா, அவர்களுடைய சித்தாந்தத்திலிருந்து முரண்படும் போது, முரண்பட்டு மாறி நடக்கும்போது, அதற்கு விரோதமாக அவர்கள் செயல்படும் போது அதை நான் சுட்டி காமிச்சு இவர்கள் விரோதமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய சித்தாந்தத்திற்கே முரணாக அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்லர். அவர்களை நம்பி மோசம் போகாதீங்க. யார் வந்து நீ இந்த சித்தாந்தத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணாக்கா அந்த சித்தாந்தத்துக்கு உரிய அதை கடைபிடிக்கக்கூடிய படித்த அதை எம்மி பெறாமல் நடக்கக்கூடியவரை பார்த்து நீங்க அவர்கிட்ட கற்றுக்கோங்க. ஏன் அரைக்குறையா யார்கிட்டயோ போய் கத்துக்கிறீங்களோ? யார்கிட்ட எது செய்யணும்னு இருக்கு. ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் மருத்துவத்தை பார்த்துக்க முடியுமே ஒழிய, நான் போய் இன்ஜினியர்கிட்ட போய் மருத்துவம் பார்க்க முடியுமா? இன்ஜினியர்கிட்ட போய் தான் வீடு கட்ட முடியுமே ஒழிய டாக்டர்கிட்ட போய் வீடு கட்ட சொல்ல முடியுமா? மைண்ட் இன்ஜினியரிங் சார். இப்போ அது வேற. இன்னர் இன்ஜினியரிங். இன்னர் இன்ஜினியரிங் சொல்றாங்க. என்ன இன்ஜினியரிங்? அப்போ அப்படி என்ன ஆகும்? நிறைய பேர் பார்த்துட்டோம். அவர்கள் காலம் வரையிலே அது தங்கும். ஓஷோ எடுத்துக்கோங்களேன். ஓஷோ இருந்த வரைக்கும் அவர் இருந்த. சாய்பாபா எடுத்துக்கலாம். சாய்பாபா இருந்த வரைக்கும் அது ஓடும். அது முடிந்த உடனே அடுத்த ஒருத்தரை பிடிச்சிப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்கறது, காலங்காலமாக பார்த்து கொண்டு வருவது. இதெல்லாம் நிலைக்காத ஒரு சித்தாந்தங்கள், சம்பிரதாயங்கள் வரும் போகும். அதை நீங்க பற்றி கொண்டு வாழ்வதற்கு நீங்க உங்களோட டிசிஷன். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க அது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆர்டிகல் 25 நான் உங்களுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீ தப்பா போறடா, அங்க போனா பள்ளம் இருக்குடான்னு நான் சொல்லக்கூடாதா? இந்த வழியில போகாத, பள்ளம் பெருசா இருக்கு, உழுந்துருவேன்னு நான் சொல்றேன். நீ யார் என்ன சொல்றதுக்கு? நான் போறேன்னா போய் உழு. நீ உழுந்தாட்டாக்க நான் எடுத்து கொடுத்து கூட நான் வருவேன். கையை நீ கொடுக்கறதுக்கு இருந்த அடியா இருந்தா என்ன பிடிச்சி இழுக்கிறதுக்கு நான் வரமாட்டேன். ஃபைன். ஸோ இப்படிதான் நீங்க வந்து மக்கள் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு நம்பிக்கையை வெளில நீங்க என்னுடைய எந்த எதிர்ப்பு எடுத்தாலுமே நீங்க கிளியரா பார்க்கலாம். நான் யாரை சொன்னாலுமே இது ஏபிசிடி எந்த மனுஷனாக இருந்தாலுமே அவர்கள் என்றைக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் காமிக்கிறாங்களோ அன்னைக்கு நான் சொல்லி காமிப்பேன். சொல்லி காமிக்கிறது அவர்களையும் திருத்துவதற்காக. அவர்களை திருத்துறதுக்கு நான் ஆள் இல்லை. ஆனால் அதை கேட்டு புரிஞ்சுக்கலாம் இல்லையா அவங்க? நான் திருப்பி நம்மளோட எக்ஸாம்பிளுக்கே வருவோம். உங்களை பற்றி நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்ததுனாக்க அது இல்லைன்னு ஒருத்தர் சொன்ன உடனே நான் இல்லை அப்படின்னு நான் இருக்காமல் நான் திருத்திக்கிறானா இல்லையா? அதை போல ஒரு பக்குவம் உனக்கு இருக்கக்கூடாது. ஏன் அவ்வளோதான் நான் கேட்குறேன். தட் இஸ் ஆல் இஸ் எக்ஸ்பெக்டட். பிறரக்கூடிய மனுஷன் ஆணைக்கும் அடிசருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நான் ஒன்றும் பெருசாக ஆனகனெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் சாதாரண மனுஷர்கள். நாம் மனிதர்களுக்கு பிறவோம். தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறு செய்தோம் என்பதை ஒத்துக்கொண்டு திரும்பவும் தவறு செய்யாமல் தவறுக்கு வருந்தி நடப்பவன் மனிதன். ஓகே, அதை மாதிரி நடங்க. ஆனால் நான் வச்சதுக்குத்தான் அப்படி, நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அதுவும் என்னுடைய மதத்தை சிதைத்து நீர்த்து போக செய்து அதை வந்து டைல்யூட் பண்ணி நீ சொல்கிறது தப்புன்னு என்ன சொன்னாக்க, ஆப்வியஸ்லி நான் வந்து அதை அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய கடமை அது. என்னோட கடமை. இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லை இந்த சம்பிரதாயங்கள்லாம். சைவ சம்பிரதாயமாக இருக்கட்டும், வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கட்டும், இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை. அது கல் தோண்டி மண் தோன்றா காலங்கள் நிஜமாவே இருக்கக்கூடிய அதுதான். அதான் சனாதனம். வேதத்தை யாரும் இயற்றலைன்னு சொல்றோம். இயற்றினாக்கா அதுல குறை வரும்ன்றதுனால அது யாருமே இயற்றலை அப்படின்னு தான் சொல்றோம். கடவுளுக்கு எல்லாம் உருவ வழிபாடு நாங்கள் வைத்து கொண்டாலும் கடவுளை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் நம்மளுடைய இந்திரியங்களுக்கு கிடையாது. ஐம்புலன்களுக்கு கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது அப்படிங்கிறது ஏற்றுக்கிறோம். நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு சொல்றோம். அப்ப அருவமாயிடுது. அருவம்னு சொல்லல, அதுக்கு ஒரு 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 புரிந்து கொள்ள முடியாத, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உருவம், ஒரு சக்தி அப்படி. அதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நம்ம சித்தாந்தம். வேத மார்க்கம் இவ்வளவுதான் சொல்றது.
யாரையும் அதனால தான் கம்பல் பண்ணலன்னா என்ன கம்பல் பண்ணல? நிறைய கம்பல் பண்ணுறது. இந்த கர்மாவை நீ செய்யி, இந்த காத்தால் எழுந்து இத்தனை மணிக்கு எழுந்துக்கோ, இத்தனை மணிக்கு இதை பண்ணு, இது வரிசையாக செய்யி, இது நீ இந்த எந்த வர்ணத்தில் இருந்தியோ அந்த வர்ணத்துக்கான தர்மங்களை தவறாமல் செய்யு கண்டிப்பாக சொல்கிறது. இது யாரையும் கம்பல் பண்ணல, நன்னா கம்பல் பண்ணுறது. ஆக்ஞா சேத்தி மம துரோகி அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். நான் சொன்ன ஆணையை மீறுபவன் எனக்கு துரோகிங்கிறார். ஐயோ எனக்கு கம்பல் பண்ணல, எனக்கு கம்பல் தானே இது. செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாமல் மதம்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இல்லாமல் மதமே இருக்காது. இந்து மதத்தில் இன்னும் ரூல்ஸே கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் ரூல்ஸ் இல்லை, ஃபோர்ஸிங் கிடையாது. அறநெறி இருக்கும், ஃபோர்ஸிங் கிடையாது. ஒன்றை வந்து இதுதான் பண்ணித்தான் ஆகணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொல்கிறது கிடையாதே தவிர நீ பண்ண வேண்டியது பண்ணணும். சிலதெல்லாம் காமன், 99% காமன் சொன்னேன் இல்லையா, அந்த 99% இதெல்லாம் உண்டு. பட் 1% அந்த 1%ல வித்தியாசங்கள் இருக்கு. நான் வந்து பெருமாளை பற்றி பேசுவேன். நான் சந்தியாவந்தனம் பண்ணும்போது நான் வந்து சுக்லாம்பரதனம் சொல்லி ஆரம்பிப்பேன். ஆனால் ஒரு சாக்தர்கள் வந்து பிள்ளையாருக்கு தலையில் கொட்டிட்டு ஆரம்பிப்பாங்க, கணபதினு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. தப்பு ஒன்று, அதான் வித்தியாசம். ஆனால் சந்தியாவந்தனம் 2 பேரும் பண்ணுறோம், 3 வேளை பண்ணுறோம், எல்லாரும் பண்ணணும், கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. கடைபிடிக்கல. இன்னைக்கு பிராமணர்கள்லேயே பாதி பேருக்கு மேலே கடைபிடிக்கல. அப்போ ஒரு 2 பேர் படிக்கிறாங்க. அப்போ கத்திரிய வைசிய சூத்திரர்கள் எப்படி கடைபிடிப்பாங்க? சூத்திரர்களுக்கு சந்தியாவந்தனம் கிடையாதுன்னு எழுதியிருக்கு. கிடையாதுன்னு சொன்னாங்க உடனே டிஸ்கிரிமினேட்டர் நீங்கள் சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? சார் நீங்கள் வந்து 4 சப்ஜெக்ட் எழுதினா தான் உங்களுக்கு பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். இல்லை அவர் இருக்கார், நீங்கள் 3 சப்ஜெக்ட் எழுதினா போதும் சார் நீங்கள் பாஸ்னாக்க அவனை நான் டிஸ்கிரிமினேட் பண்ணேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போது லக்கீடா அவர் ப்ரிவிலேஜ்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ப்ரிவிலேஜ் தானேங்க அது. இது எவ்வளவு கஷ்டமான காரியம். சந்தியாவந்தனம் 3 வேளை பண்ணலன்னா பாவம் வருதுன்னு சொல்கிறது. பண்ணினாக்க புண்ணியம் வருமானா இல்லைன்னு சொல்கிறது. கடமை பண்ணினா ஒரு புண்ணியமும் கிடையாது. 3 வேளை நீ பண்ணணும், பண்ணலைன்னா பாவம், பண்ணினா புண்ணியம் கிடையாது. சுவாசிக்கிற மாதிரியான விஷயம். நீ மூச்சு விடலன்னா செத்து போடுவேன். மூச்சு விட்டாக்க ஏதாவது பலம் விட்டோன்னா உயிரோடு இருப்பேன், அவ்வளோதான். நல்ல எக்ஸாம்பிள். அப்போ இது கஷ்டமான காரியம் சிலருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு. ஏன் அந்த சிலரை ஏன் இன்னைக்கு தாழ்த்தி ஏன் பார்க்குறீங்க? ஏன் தாழ்த்தப்பட்டதான் நீங்கள் யோசிக்கிறீங்க? அவர்களுக்கு சிலதை இவருக்கு கொடுக்கல, இவருக்கு சிலதை அவருக்கு கொடுக்கல. ஸ்பெஷலைஸ்டாக ஆக்கியிருக்காங்க. ஒரு சொசைட்டி ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறது என்ன தப்பு? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 படிநிலைகள் சொன்னீங்க. சொசைட்டி பற்றி நம்ம பேசலாம். அது படிநிலை இல்லை, அது 4 பாகுபாடு. ஓகே, பாகுபாடு, கிளாசிஃபிகேஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்போ வந்து சில செட் ஆஃப் திங்ஸ் நம்ம பேச போகிறோம்னு எனக்கு தெரியும். ப்ரிப்பேர்ட்னா இந்த மைண்ட். பட் வந்து நம்மளுக்கு ஒத்த கருத்து ஆளுங்க கூட தான் பேசணும்னா தனியாக தான் சார் உட்காந்து பேசிட்டு இருக்கணும். யார் கூடயும் வந்து பேசவே நம்ம 2 பேரும் ஒத்த கருத்து இருக்கணும்னு அவசியம் பேசிட்டே இருக்காங்க. டைம் உங்களோட கேமராவோட அதான் சொல்ல வரேன் சார். ஓவர் ஃபீட் ஆகுது சார், கேமரா கூட தாங்கும் சார். நான் வந்து கொஞ்சம் பேசுவோம், கன்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் பேசுறதுக்கு நிறையா இருக்கணும் தெரியும். பட் நம்ம பேசுகிற ஆட்கள் என்னோட சேனல் எல்லாத்தையும் நான் செல்ஃபிஷாக அப்படி எடுத்தோம்னா கூப்பிட்டு உட்கார வச்சா அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அது மக்களுக்கும் கொண்டு போகணும், நம்மளுக்கும் அது ஒரு ஞானம் தான் இல்லையா? ஃபீட் பண்ணிக்கிறேன் அப்படி தான் வந்து எடுத்துப்பேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்த கருத்துக்கள் கூட நம்பிக்கை கூட ஆட்கள்கிட்டயே நம்மளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். வி கான்ட் லைக் கோ அலாங் 100% வித் எவ்ரி ஒன் இல்லையா? ஸோ அந்த ஒரு பேசிஸில் ஐட் லைக் டு டாக் மோர் வித் யூ இன் த ஃபியூச்சர். இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதுக்கு மேலேயே நான் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கேமரா முன்னாடியே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து தெரியும். அவசியம் இல்லை, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. சரி சார், தேங்க்யூ ஸோ மச். பாட்காஸ்டோட ஐடியாவே என்ன? டிஸ்கஷன். அதில் ஒரு குட்டி டிபேட், கியூரியாசிட்டி, டவுட் கேட்கறது, இப்படிதான் நான் பார்க்குறேன் சார். ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். அது வந்து இதை பார்க்குறவர்கள் யாராவது எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலான்றது அவருடைய விஷயம், அவர் நல்ல ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க, நிறைய பேர் சந்தேகங்கள் எது அதெல்லாமே நம்ம எபிசோடா நீங்க போடுங்களேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்களோட பேசுறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சார். மனம் விட்டு நான் பேசினேன். நான் வந்து இன்ஹிபிஷனே இல்லாமல் தான் நான் எப்பயுமே பேசுறது. இங்கேயும் அப்படி தான் நான் பேசினேன். அதனால் எத்தனை தடவை கூட்டாலும் நான் எப்போ மெட்ராஸில் இருக்கணும் வரேன். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால பண்ணுவேன் சார். ஆன்லைன் வேணால் நீங்கள் சென்னைக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ராமானுஜாய நமஹ.